பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் 'உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அம்மா பஅத், فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் அன்னாரால் அனுப்பப்பட்ட முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபான் தாபின்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு துஆ. ஏன்னா மனிதன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது துஆவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள்: அத்துஆ முஹுல் இபாதா. இபாதத்துகளுக்கு, வணக்க வழிபாடுகளுக்கு மூளையாக இருக்கின்றது இந்த துஆ என்பது. இது சாதாரணமாக ஒரு வரியில் சொல்லிவிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒரு வரியில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்குள் பல்வேறு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றது. ஒன்று, நாம் இதில் பார்க்கக்கூடியது முஹுல் இபாதா என்று சொன்னார்கள். முதன்மையாக இபாதத்துகளுக்கு மூளையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை, தன்னுடைய இபாதத்துகளை நிறைவேற்றிவிட்டு அவன் நிம்மதியாக செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருக்கான், அவனுடைய கஷ்டம் நீங்கல, அவனுடைய சிரமம் நீங்கல, அவனுடைய எல்லாவித எந்த ஒன்றுமே நீங்காமல் அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சமயங்களில் என்ன ஆகிவிடுகின்றான்? என்னப்பா, நான் தொழுதுகிட்டே இருக்கேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஒரு விரக்தியில இனிமேல் செய்யவே கூடாது, அந்த ஒரு எண்ணத்திற்கு இவன் மாறி வருகின்றான். அப்ப அந்த எண்ணத்தை உடைத்து தகர்க்க வேண்டும் என்றால் இவனுடைய இபாதத்திற்கு பின்னால் இறைவனுடன் இறங்கக்கூடிய துஆ என்பது அவசியமாக இருக்கின்றது. அவன் துஆ செய்ய வேண்டும். இவன் தொழுகின்றான, தொழக்கூடிய சமயத்தில் துஆ செய்ய வேண்டும். இவன் நோன்பு வைக்கின்றான, அந்த சமயங்களில் இவன் துஆ செய்ய வேண்டும். ஜகாத் கொடுக்கின்றான, இந்த சமயங்களில் இவன் துஆ செய்ய வேண்டும். ஹஜ் செய்கின்றான, அந்த கிரியிலும் அவன் துஆ செய்ய வேண்டும். எல்லா அமல்களிலும், எல்லா விஷயங்களிலும் இவன் செய்யக்கூடிய சமயங்களில், துஆவை முன்னிறுத்தக்கூடிய சமயங்களில் அவனுடைய தேவைகள், அவனுடைய நாட்டங்கள், அவனுடைய நோக்கங்கள், எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கின்றான். அதுக்குத்தான் முஹுல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் இதற்கு முஹத்திஸீன்கள், ஹதீஸ் விரைவுகள் சொல்லக்கூடியவர்கள் எனக்கு சிறிய வயதில் சொல்லிக் கொடுத்த ஒன்று, இந்த வார்த்தைகள் 1997 அன்று ஜாது தாலிபின் எனக்கூடிய கிதாபுகளில் சிறிய சிறிய ஹதீஸ்கள் படித்துக் கொடுக்கப்படும். அப்பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இதை படித்துக் கொடுத்து விட்டு என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதற்குரிய விளக்கங்கள் முஹுல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது. முஹுல் என்றால் மூளை என்பதற்குரிய அர்த்தம். முஹ் என்றால் மூளை. முஹ்மாஃபி அல்ல, அரபிகள் கேட்பாங்க, உனக்கு மூளை இல்லையா? முஹ்மாஃபி அப்படிமா,
ஏதாச்சும் தப்புங்க, ஏன்னா உனக்கு மூளை இல்லையாரா, ஏன்னா இப்படி செய்யற அப்படின்னு கேட்குமா. முஹ் எனக்குரிய அந்த வார்த்தை மூளை என்பதற்குரிய ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இந்த மூளை என்பது நம் தலையில் இருக்கக்கூடிய மூளை அல்ல, மாறாக இந்த இடத்தில் நாம் அர்த்தம் வைக்கக்கூடிய மூளை எதாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது, இதற்கு பேரு மூளை என்பதுதான். நம்ம இந்த முட்டி எலும்பு வாங்க உறிஞ்சுவாங்க, அந்த பிரியாணி சாப்பிட்ற டயத்துல முட்டி எலும்பு வந்துருச்சுன்னா அவங்க படுற பாடு இருக்கு, அல்லாஹ் அக்பர், அடுத்தாலும் பாத்திரக்கூடாது, ஆனா கடிச்சு இருக்குன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கருப்பாக வரக்கூடிய அந்த மூளையை உரிந்து உண்ண வேண்டும் என்பதற்குரிய ஒரு ஆசைகள் தேட்டங்கள் தட்டுவாங்க, இப்படி தட்டுவாங்க அப்படி தட்டுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த சில்வர் இதெல்லாம் தட்டக்கூடிய சமயத்தை அப்படி அது தெரிக்கும், அடுத்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சட்டைகள்லாம் தெரிகிற லெவல் அடிக்கும். அப்ப அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஒரு எலும்புகள், மனிதனுக்கு எலும்பு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த எலும்புகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மூளைகள் என்று சொல்லக்கூடிய எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நல்ல முறைகள் இருக்க வேண்டும். அது சற்று வற்றி விட்டால், அந்த நீரோட்டங்கள் வற்றி விட்டால், அந்த ஆயுள் தன்மை இருக்கும், வத்திருச்சு அப்படின்னா அப்பொழுது இவனுக்கு அந்த எலும்புடைய போனுடைய ஃபிட்னஸ் என்பது குறைந்துவிடும், கெட்டித்தன்மை என்பது குறைந்துவிடும். அப்பொழுது ஈஸியான முறையில சுகர் பேஷண்டாக இருந்துச்சுன்னா ஈஸியா அந்த எலும்பை அது அரிக்கக்கூடிய சமயங்கள்ல வந்துருது. அப்ப அவசியமான ஒன்று மூளையாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு அந்த மூளை என்பது இந்த துஆவை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். உங்களுடைய அமலுக்கு அவசியமான ஒன்று துஆ என்பதாக சொல்லப்படுகின்றது. அத்வா முகல் இபாதா, எல்லா இபாதத்துகளுக்கும் எல்லா அமல்களுக்கும் அது மூளையாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட பொழுது, நோய்வாயில் ஏற்பட்ட பொழுது அவர்களுடைய உடம்பெல்லாம் மிகவும் சீர்சலமாக ஏற்பட்டிருக்கின்றது. யாருமே பக்கத்தில் இருக்க முடியல, குழந்தைகள் அழிந்து விட்டது, செல்வங்கள் சென்று விட்டது, இவர்களுடைய எல்லாம் அழிந்து விட்டது, உடலும் நாரக்கூடிய சமயங்கள் வந்து விட்டது. யாருமே உதவி செய்யல, ஊரை விட்டு அப்பாற்படுத்தப்படுகின்றார்கள். ஆனா அவங்க கூட இருந்தது யாரும் தெரியுமா? அந்த மனைவி எங்க இருந்தாங்க? ரஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? உண்மையில் அங்களுடைய சரித்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய தாய்மார்கள் நாம் என்ன என்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய கணவனுக்கு அது போன்று நாம் பணிபடை செய்திருக்கின்றோமா என்பதை அவங்க கை வச்சு அந்த மேலே வரக்கூடிய புழுக்கள் இருக்கின்றது, அந்த புழுக்கள் கை வைத்து எடுத்தால் கூட அவர்களுக்கு நோவினை கொடுத்து விடுமோ என்பதற்காக வேண்டி அவர்களுடைய நாவுகளினால் சுத்தம் செய்தார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். எந்த அளவுக்குங்க எந்த ஒரு பெண்ணுக்கு மனசு வரும்? இன்னைக்கு நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு புழுவை நீக்குவதற்காக வேண்டி நம்முடைய எச்சிலை தொட்டு கூட நாம் நீக்குவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். அதுக்கு பட்ஸ் இருக்குதா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளீன் பண்றதுக்கு பார்ப்போம். ஆனா அவங்க அன்னைக்கு செஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த இடங்களில் இவர்களுடைய இந்த கணவன் மனைவியுடைய பொருத்தத்தை பற்றி, விவாவை பற்றி சிலாகித்து அல்லாஹ் சொல்கின்றான். அது வேற ஒரு சப்ஜெக்ட். அப்ப இவங்க கடைசியில கேட்கக்கூடிய துஆ இருக்கின்றதே, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது இன்னி மஸ்ஸனில் துர்ர வ அன்த அர்ஹமர் ராஹிமீன் என்பதாக துஆ செய்கின்றார்கள். தங்களுக்கு ஏற்பட்டதுடைய இந்த இன்னல்களில் இருந்து நோய் அவர்களுக்கு குடும்பமே அழிந்து விட்டால், ஆனால் அந்த சமயங்களில் துஆ அவர்களுக்கு துஆவின் பரக்கத்தினால் அல்லாஹ் அந்த நோயை அகற்றி இன்னொரு புதிய குடும்பத்துடைய அந்த வாழ்க்கையை, குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ஒரு வாழ்க்கைகளை அதற்கு பின்னால் ஏற்படுத்துகின்ற வாழ்க்கை இருக்கின்றது. இவர்களுடைய சோதனைகள் இன்று நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சலனங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் வந்தாலும் சரி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டதுடைய அந்த வியாதியுடைய தன்மையில் 110% கூட நமக்கு இல்லை. எப்படியா கொண்டு வியாதியாக இருக்கட்டும்,
அவங்களுக்கு ஏற்பட்ட வியாதி உண்டு. அவங்க சொல்றாங்க கடைசியில அந்த நாக்கை அரிக்கக்கூடிய சமயங்களில் கேட்கப்பட்ட துவா, யா அல்லாஹ், உன்னை துதிப்பதற்காக வேண்டிய இந்த நாக்கையும் உன்னை சிந்திப்பதற்காக வேண்டிய இந்த கல்வையும் மட்டும் பாதுகாத்து விடு ரப்பே இது என்பதாக துவா செய்கின்றார்கள். அல்லாஹ் அப்ப துவாவை ஏற்றுக்கிட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் அனுப்புகின்றான். இவர்களுடைய பாதுவிய விரலின் மூலியமாக கட்டவர்களை பூமியில் அழுத்தச் சொல்கின்றார்கள். ஊரின் மூலியமாக இடது பக்க விரலின் மூலியமாக நீர் வருகின்றது. அதன் மூலியமாக குளிக்கின்றார்கள். இவர்களுடைய உடலெல்லாம் ஷிஃபாவாகின்றது, குணமாகின்றது. வலது பக்கத்துடைய விரலை அழுத்தக்கூடிய சமயங்களில் அதிலிருந்து ஒரு நீரூற்று வருகின்றது. இதை குடிக்குகின்றார்கள். உள்ளமெல்லாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நோய்களும் ஷிஃபாவாகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, அப்பொழுது நோய்வாய்ப்பட்ட சமயங்களிலும் நாம் துஆவை முன்னிறுத்த வேண்டும். அந்த சமயங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அந்த சமயங்களில் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். யஹ்யா என்று சொல் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான். அவர்கள் கேட்ட துஆ, ரப்பி லா ததர்னி வஅன்த கைருல் வாரிசீன் என்பதாக இவர்கள் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நீ என்ன செய்ய, ஒரு வாரிசை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு என்பதாக துஆ செய்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அழகிய குழந்தையை கொடுத்தான். எப்படியாக்கும் இந்த குழந்தை நபியாக அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை அனுப்பினான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அப்ப ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் துஆவை முற்படுத்தக்கூடிய சமயங்களில் அதில் நாம் எந்த காலத்தை கொண்டும் எப்பொழுதுமே அதில் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. துஆவின் மூலமாக எல்லாம் நடக்கும், எல்லா விஷயங்களும் கிடைக்கும். உணவு வேண்டுமா, துஆவை நீங்கள் முன்னிறுத்துங்கள். உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செருப்புடைய பாரம் இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். செருப்புடைய வாரம் இருந்துருச்சுன்னா போய் இந்த மாடு தச்சிட்டு போட்டு வந்துடலாமேங்க. இதுக்கு ஏங்க இந்த காலத்துல அது தைக்கிறது கூட இல்ல, தூக்கி போட்டு புது செருப்பு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் வேண்டும். நீங்கள் துஆவின் மூலமாக வைக்கக்கூடிய சமயங்கள் அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றார். அதே சமயத்துல சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், சிலர்களுடைய துஆக்கள் கூட அங்கீகரிக்கப்படுவதில்லை. எல்லாருடைய துஆவும் எல்லா சமயத்திலையும் அங்கீகரிக்கப்படுகின்றது. சிலர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. சிலர்களுடைய துஆக்கள் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பாதிக்கப்பட்டவர் பழி வாங்கும் வரை, அதாவது பாதிக்கப்பட்டவர் அவர் அதற்குரிய நிவாரணம் கிடைக்கும் வரை இவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்வதில் இருந்து தடை செய்யப்படுகின்றது. அதனால சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னோம், நீங்கள் அநீதம் செய்தவர்கள், அநீதம் செய்யப்பட்டவர்களுடைய துஆவில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் அநீதம் செய்து விட்டீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு பத்வா விட்டார்னா அது அப்படி கபூலாகும். உங்களுடைய என்ன துஆக்கள் நீங்கள் செஞ்சாலும் சரி, ஹாஜி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்து சேரும் வரை அவருடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். ஹாஜிகள் அவர்களுடைய வீட்டிற்கு வருகின்றனர், உண்மையிலே ஹாஜியாக செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டிய யகீனாக செல்லக்கூடியவர்கள். அங்கு போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல போய் சுற்றி பார்த்துட்டு வருவதற்காக வேண்டி, ஒரு பெருமைக்காக வேண்டி நானும் ஹாஜியாகி அப்படின்னு நினைச்சு போறவங்க இல்ல. உண்மையில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்கின்றேன், அல்லாஹ்வுடைய அந்த காபாவை கிரண்டைக்காலை நான் கண்டு வருவதற்கு செல்கின்றேன், அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நான் தொட்டு முத்தமிடுவதற்காக வேண்டி செல்கின்றேன் என்பதாக எண்ணி செல்கின்றார்களே. இப்படியாக்குந்தவர்கள் திரும்பி வரும் வரை, அவர்களுடைய வீடு வந்து சேரும் வரை அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அடுத்தபடியாக போராளி போரில் இருந்து ஓய்வு பெறும் வரை அவருடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது. அடுத்தபடியாக நோய் நொடியில் அகப்பட்டுக் கொண்டவர் குணமாகும் வரை அவருடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது. நோய் வந்துருச்சுன்னா
அப்ப என்ன செய்யக்கூடாது, வந்துருச்சு எப்படி இந்த சமயத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நோயை திட்டது இல்லை. அது நம்முடைய பாவங்களை போக்குகின்றது, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஃபாத்திமாவே நீ பொறுமையை கையாளு, அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய், துஆ செய் என்பதாக. நோயாளிகளுடைய அந்த துஆக்கள் கபூல் செய்யக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் நோயாளிகளை நாம் சந்திக்கக்கூடிய சமயங்கள்ல அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய வார்த்தைகளும் கூட அன்பான வார்த்தைகளும் அவர்களை சந்தோஷத்தில் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் நாம் பேச வேண்டும். அங்க பொண்ணு இப்படியாங்க சுகர் வந்து ஒரு காலம் எடுத்துட்டாங்களா, பரவாயில்லைங்க, அவருக்கு அங்க இருக்கக்கூடியவருக்கு சுகர் வந்து காலவே மொத்தத்துக்கு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவர்தான் இவருக்கு அந்த இதுலயே சொன்ன பிரஷர்லயே மேற்கொண்டு சுகர் ஏறிடும். ஒரு ஆளுக்கு போன ஒரு வியாதிகள் ஏற்பட்டு இருக்குது, அதை சொன்ன உடனே இது இப்படியா, இது உங்களுக்கு பரவாயில்ல, இதை விட பெருசா இருந்துச்சுங்க, இது இப்படிலாம் ஆக்குங்க, இந்த வியாதி இதெல்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அதுவே வந்து மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடும். அவருக்கு நம்ம என்னவே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ஷிஃபா ஆக்குவாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அல்லாஹ் ஷிஃபா ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் நாடாமல் எதுவும் ஷிஃபா ஆக்க முடியாதுங்க. அல்லாஹ் நீங்க உங்களுக்கு குணமாகி ஒரு வாரத்தில் நீங்க வந்துடுவீங்க அப்படிங்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அன்பான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அதே போல அடுத்து ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு அவனுக்கு தெரியாமல் துஆ செய்கின்றாரே, இவருடைய துஆவும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டங்கள் தெரியுது, இந்த சமயத்துல இரவுல இவர் எந்திரிச்சு நின்று துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்றார், இப்படியெல்லாம் சிரமப்படுகின்றார், அவருடைய கஷ்டத்தை போக்கு, அவருடைய சிரமத்தை போக்கு, என்னுடைய சகோதரர் தொடாமல் இருந்து கொண்டிருக்கின்றார், அவர் தண்டோடித்தனமாக பிரிந்து கொண்டிருக்கிறார், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். ரப்பே அவரை திருத்தி ஹிதாயத்தை கொடுக்கப்பட்டு பள்ளியின் பக்கம் தொடர்புடையதாக ஆக்கி ரப்பே என்பதாக நான் துஆ செய்யக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்கின்றார். இந்த சமயத்திலும் கூட சிலர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபிரௌனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய ஈமான் கொள்கின்றான். கடைசி நேரங்களில் தண்ணீரில் மூழ்கடிக்கக்கூடிய அந்த சக்ராத்துடைய அந்த நேரங்களில் இவன் மூசாவின் ரப்பே என்பதாக அவர்களை பார்த்து அந்த ரப்பை பார்த்து ஈமான் கொள்வது போன்று உன் துஆ செய்கின்றான். அப்படி அவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உடனே அவனுடைய வாயில களிமண்ணை வச்சு அடைக்கப்படுது. அருமைக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகள் அல்லாஹ் தஆலா பல்வேறு சோதனையின் மூலமாக ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள் அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சொல்கின்றான், வெள்ளம், வெட்டுக்கிளி, தேன், தவளை, ரத்தம் போன்றவற்றின் மூலமாக அவர்களை நாம் சோதித்தோம். இப்போது என்ன செய்யல, மீண்டு வந்தவர்கள் துஆ செய்து மீண்டு வந்தவர்கள் அவர்களிடம் கம்பெற்றார்கள், வீணாதவர்கள் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஃபிரௌனை தண்ணீரினால் இவனுடைய வீட்டுல வந்து பார்க்கல, ஃபிரௌனுடைய வீட்டுல பார்த்தா தண்ணி வந்து இவனுடைய தொண்டைக்குடி வரை இருக்குமா, இவ்வளவு இருக்குமா. முன்னாடி ஓடக்கூடிய அந்த நைல் நதி என்று சொல்லக்கூடிய ஓடை இருக்கின்றது, இந்த ஓடை இவனுடைய கழுத்து வரை இருக்கும். அதே சமயத்தில் அந்த சைடு போனோம்னா ஈமான் கொண்டவர்களுடைய பக்கத்தில் போனால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்களுடைய வீட்டின் பக்கம் போனால் பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும், அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் நீர். இரண்டாவதாக வெட்டுக்கிளியின் மூலமாக அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சோதனையை கொடுத்தார். ஃபிரௌனுடைய கூட்டத்தினருக்கு வெட்டுக்கிளி அனுப்பி வைத்தான். இந்த வெட்டுக்கிளி என்ன செஞ்சினா இவர்களுடைய பயிர்களை எல்லாம் தும்சம் செய்து விட்டது, அனைத்தையும் உண்டு அழித்து சென்று விட்டது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினுடைய பயிர்களை ஒன்றும் செய்யவில்லை. நம்ம இருக்க தவளை இருக்கக்கூடிய அந்த நம்ம பார்த்தாலே தண்ணி குடிக்கிறது நமக்கு மனசு வராது. ஆனா குடிக்கக்கூடிய கிளாஸ்ல தவளை நல்லா தாங்க இருக்கு, ஒண்ணு இல்லைன்னு பார்த்துட்டு குடிக்க போவானா, அதுல எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு தவளை தவ விட்டுருவான், அது அப்படி வாய்க்குள்ளது. தண்ணீர் குடிக்க முடியாது, வாய்க்கு மேல போய் சேரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அடுத்தபடியாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பேனின் மூலமாக இவர்களுக்கு சோதனை கொடுத்தார். அப்படி பார்த்தா பேன் சடசடையா உண்டு இருக்கும். அடுத்த அல்லாஹ் தஆலா ரத்தத்தின் மூலமாக
சோதனையை கொடுத்தா ரத்தம் ஏற்றினா இவங்க குடிக்கிற தண்ணியில போய் நல்லா தண்ணியை பார்ப்பாங்க, தண்ணியா இருக்கும், உள்ள கையில விட்டு இறப்பாங்க, இறைச்சு பார்க்கையில அந்த வாயில பார்த்தா ரத்தமா இருக்கும். எப்படிங்க இருக்கும்? நம்மளால எது ஜீர்ணிக்க முடியுதா? ஆனால் இதே சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் தண்ணீர் வைப்பார்கள், இவர்களுக்கு தண்ணீராக வரும். இதை அனைத்தையும் அல்லாஹு தஆலா துஆவின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகின்றார்கள். மூசாவை எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் சோதிக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய சோதனைகள் எல்லாம் நீங்கியது. அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் விளங்க வேண்டியது துஆக்கள் கேட்கக்கூடிய முறைகள் இருக்கின்றது, துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. ஜும்ஆவுடைய நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது, துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம். அது பெரும்பான்மையான நபர்கள் சொல்லக்கூடியது எந்த நேரம் தெரியுமா? அந்த நேரத்தில் தான் நம்ம எந்திரிச்சுட்டு நம்முடைய ஆட்டம் பாட்டங்களை ஆரம்பிக்கிறோம். இமாம் மிம்பரில் இருந்து இறங்குகின்றாரே, இறங்குவதற்கும் இங்கு காமச் சொல்வதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய நேரம் என்பதாக சிலர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த குறுகிய நேரம் என்பதாகவும் சிலர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நாம் அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும்? இமாம் வாழா 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 வஸ்வஜல் ஒத்தம் வஹம் வல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு மசாக்கம்பை எடுத்து அடுத்த படியில வைக்கிறாரா இல்லையோ எல்லா குபுவும் எந்திரிச்சிடும். ஈசப்பத்துல இருந்து கிளம்புறது போல என்ன ஆயிடுது? துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம். அந்த இடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னி, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்று, இந்த ரெண்டு வார்த்தை போதும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னி, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி, எங்களுடைய ஈமானை ஹிதாயத்தை எங்களுக்கு நேர்வழியை காட்டு. இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கேட்டால் போதும், அந்த 3 செகண்ட்ல முடிஞ்சிடும். அங்க காம சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. காம சொல்லக்கூடிய சமயங்கள் எந்த நேரத்துல எழுந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல்றாங்க. கதகாமத்திய சதா என்று சொல்லக்கூடிய சமயத்துல தான் எழுந்து நிக்கணும். நம்ம என்ன செஞ்சோம்? முதல்ல வந்து சப்பு வந்து நிக்கிறாங்களா, நின்று முடிச்ச உடனே தான் காமத்தையே சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லாட்டி பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய யார் முன்னாடி போறாங்க, இல்லாட்டி வேமா போய் முன்னாடி நின்றுதாங்க. இப்ப எப்பொழுது எழுந்து நிற்க வேண்டும்? கதகாமத்திய ஸலா, உங்களுக்கு தொழுகை நிலைநாட்டப்பட்டது என்பதாக சொல்லக்கூடிய சமயங்கள் நாம் எழுந்து நிற்க வேண்டும். ஃபர்ல் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யறோம்? ஒரு சலாம் இங்க கொடுத்தோம்னா அடுத்த சலாம் செருப்புக்கு வந்து நிக்கிறோம், செருப்பை பார்க்கிறதுக்கு. துஆக்கள் கபூலாகக்கூடியது. இதற்காக வேண்டிய நான் இமாம்கள் துஆ செய்யுமாறு ஆக்கினார்கள். அதையும் நாம் தவற விட்டு விடுகின்றோம். ஒவ்வொரு சமயங்களிலும் கேட்கக்கூடிய துஆக்கள் எப்போதெல்லாம் கபூல் செய்யப்படும் என்பதாக துஆ கேட்கக்கூடிய முறைகளும் கூட இன்னைக்கு கையை கீழே போட்டுறாங்க, இல்லாட்டி மேல இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் அப்படியே கொடுக்கறத அப்படியே புடிங்கி வச்சாருன்னு மேல தூக்கிடுவாங்க. மேலையும் தூக்க கூடாது, மொத்தத்துக்கு நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, கீழே வச்சுக்கிட்டு தொடையா வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருவாங்க. ஆமீன் ஆமீன் செத்தவங்க கொடுத்தாலும்